ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதுதான் நம்ம சேனல். அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டெலிகிராமில். ஸோ டெலிகிராமோட லிங்க்கு இல்லாதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்படியெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து அணுகணுன்றது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக எல்லோரும் ஆப்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்து அது மேலே போனால் கால் ஆப்ஷன், அது கீழே போனால் புட் ஆப்ஷன் எடுப்பாங்க. பட் நம்ம இதில் எப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸே பார்க்க மாட்டோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுப்போம். இல்லை நிஃப்டியோட கால் சைடு புட் சைடு மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட். அதே மாதிரி ஆப்போசிட்டில் கொடுப்போம். இந்த பேர் வந்து இந்த சீசா ட்ரேடர். சீசானா என்னென்னா, ஒரு பக்கம் உட்காந்தா இன்னொரு பக்கம் எந்திரிக்கும் இல்லையா, குழந்தைங்க விளாடுவாங்கல்ல, அந்த மாதிரி கால் மேலே ஏறிச்சுன்னா புட்டு இறங்கும், புட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் இறங்கும். ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த மார்க்கெட் இயங்குது. ஸோ இப்போ வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து தேர்ட் பாயிண்டில் இருந்தால் புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். இல்லை கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தால் புட் ஆப்ஷனில் தேர்ட் பாயிண்டில் இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், கால் ஆப்ஷனில் செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்கா, அப்போது ஆப்போசிட்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா. ஸோ அதே தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும். ஸோ இதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு டேக் என்ட்ரி இன் அவர் பெர்ஃபெக்ட் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு வீக்லி நான் இப்போ போடுற வீடியோ. அதாவது இந்த வீக் ஃபுல்லாக என்ன நடந்ததோ அதை நான் கொடுப்பேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருவேன். இப்போ இந்த சார்ட் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மார்னிங் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுவேன், நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும். தென் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்தில் இந்த மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்க போகுது, கால் சைடா இல்லை புட் சைடா இல்லை ரேஞ்ச் பவுண்டா சைட்வேஸான்றதை நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ அதன்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நானும் அப்படி தான் எடுப்பேன். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது எடுக்காது உங்கள் விருப்பம். பட் நிறையா பேர் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே மார்க்கெட் இன்றைக்கி வந்து என்ன டைரெக்ஷனில் போகுன்றது தெரியாமல் இருக்கிறது தான். ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது தான். அது நான் இங்கே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுவேன். பெர்ஃபெக்ட்னா நான் கொடுக்குற 10 ப்ரிடிக்ஷனில் 8 ப்ரிடிக்ஷன் அப்படியே கரெக்டாக நடக்கும். அது ஆக்சுவலாக ப்ரிடிக்ஷனில் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் உள்ள நம்பர்ஸை பார்த்து அதில் வர்ற இண்டிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த இண்டிகேஷன் வந்து 10ல் 8 டைம் கரெக்டாக நடக்கும், 2 டைம் ஃபெயில் ஆகும். அந்த 2 டைம் ஃபெயில் ஆகிறத நான் விரும்புவேன். பிகாஸ் 10க்கு 10மே பாஸ் ஆனால் என்னால் வந்து மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது என்றைக்காவது ஃபெயில் ஆகும்போது தான் நான் வந்து கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஓகே, இப்போ வாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே இங்கே தெரியுதா. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஆப்ஷன் சார்ட் வந்து ஓகே பயங்கரமாக கிராஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டா வந்து கால் சைடுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ மார்க்கெட் பாருங்கள், நான் அந்த இண்டிகேஷனும் கொடுத்துருக்கேன் கால் சைடில். அதாவது லெஃப்ட்டு கால், ரைட் சைடு வந்து புட்டு. இப்போ ரெண்டுலேயுமே கால் சைடு வந்து என்ட்ரி பிஃபோராக கொடுத்துட்டேன். அன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், நான் கால் சைடில் எடுத்த ப்ராஃபிட்டு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் போக போகுது பாருங்கள். ஓகே போயிருக்கு. ஸோ 25,000 அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து கால் சைடு இவ்வளோ பெருசாக போயிருக்கா, புட்டு இறங்கியிருக்கு. பட் ஆனால் என்னோடய என்ட்ரி ஃபுல்லாகவே இங்கே கால் சைடில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ டியூஸ்டே முடிஞ்சா இப்போ வெட்னஸ்டே பாருங்கள். வெட்னஸ்டேவும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி 7:30 மணிக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன்னா, அதாவது எந்த சார்ட்டில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுன்றதை சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி ரெண்டுமே கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 25,200 கால், 25,400 புட்டு. ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இன்றைக்கி வந்து கால் சைடுன்னு கொடுத்துட்டேன். 9:20 கொடுத்தாச்சா. இப்போ மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கால் சைடில் மேலே இருக்குது. ஸோ அது திரும்ப வரும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட், வெயிட் ஃபார் கம் டவுன் அப்படின்னு போட்டேன்னா, ஸோ வந்ததுக்கப்புறம் டைரெக்ஷன் நான் கொடுத்துட்டேன் எங்கேருந்து என்ட்ரி எடுக்கணும்னு. ஸோ என்ட்ரி செட்டப்பு நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருப்போம், அந்த வீடியோ பாருங்கன்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து கால் சைடில் போயிருக்கு. நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்தேன். பட் அகைன் நான் வந்து ப்ராஃபிட் வந்து ப்ராப்பராக புக் பண்ணாமல் விட்டேன். ஒரு என்ட்ரி எஸ்எல், செகண்ட் டைம் என்ட்ரி ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே கால் சைடில் என்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ ஆப்போசிட்டில் புட்டு கால் சைடு மேலே இருக்கும்போது புட்டு கீழே தானே இருக்கும். ஸோ ப்ராப்பராக போயிருக்கா. பட் நான் அன்றைக்கி வந்து என்னோடய பிஸினால் அன்றைக்கி என்ட்ரி எடுக்கலாம். அன்றைக்கி மட்டும் நான் சொதப்பிட்டேன். இது என்னோடய ஓன் மிஸ்டேக் தான். நம்ம கண்டுபிடிப்பு கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, இப்போ இது வெட்னஸ்டே முடிஞ்சது. இப்போது தேர்ஸ்டே பாருங்கள். தேர்ஸ்டே அதாவது எஸ்டர்டே. இப்போ இது 7:30 மணிக்கு நான் வழக்கம் போல் சார்ட் கொடுத்துட்டேன்னா, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 5 மினிட்ஸில் ஆப்ஷன் செயின் டேட்டா ஷோயிங் மிக்சட் ட்ரெண்ட், அதாவது ரேஞ்ச் பவுண்ட். காலும் போகும் புட்டும் போகும். இப்போ ஓப்பனிங்கில் பாருங்கள், மார்க்கெட் வந்து கால் கீழே இறங்கியிருக்கு, புட்டு மேலே போயிருக்கு. அதாவது அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் புட் சைடு போயிருக்குன்னா அகைன் திரும்ப கால் சைடு போகுன்றது அர்த்தம். ஸோ அதான் இங்கே நான் தெளிவாக எழுதியிருப்பேன். தென் அதே சமயத்தில் உங்கள் ப்ராஃபிட்டை வந்து கம்மியாக புக் பண்ணுங்கள் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரேஞ்ச் பவுண்டில் சில நேரம் அப்படி தான் நடக்கும்.
ஸோ இங்கே கொடுத்துட்டேன். மார்க்கெட் அதுக்கப்புறம் நடந்திருக்கான்னு பாருங்கள். நான் வந்து அப்போ வந்து ஒரு சீக்கிரமே என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே போன மார்க்கெட் அகைன் மேலே போயிருக்கா. ஸோ புட் சைடில் மேலே போனால் திரும்ப கீழே இறங்கியிருக்கு, காலில் கீழே இறங்குனது திரும்ப மேலே போயிருக்கா. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் பக்காவாக புக் பண்ணி பக்காவாக போயிருக்கா. ஸோ சென்செக்ஸ் பாருங்கள், கால் கீழே இறங்கியிருக்கு, அகைன் மேலே போயிருக்கு. புட்டு மேலே போயிருக்கு, அப்படியே கீழே இறங்கியிருக்கு. புட்டில் வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு, ஆனால் கால் சைடில் வந்து பாருங்கள் ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகலை. இதனால தான் ப்ராஃபிட்டை வந்து பாதி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நம்ம பாருங்கள் வழக்கம் போல் 7:30 மணிக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பட் எஸ்டர்டே வந்து நான் ஒரு புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். நான் எப்போயுமே ஹோல்டிங் பண்ண மாட்டேன், இன்ட்ராடே மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ப்ரீமியம் எல்லாமே ஹை ரேஞ்சிலே இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்போயுமே வழக்கம் போல் அட் த மணியில் 100 ரூபா இல்லை 100 ரூபா கீழே தான் இருக்கும். ஆனால் ஏடிஎம் ஆப்ஷன் எல்லாமே 200 அந்த மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நிஃப்டியில் நம்ம ஜென்ரலாக வந்து இங்கே 100 120 இருக்கும், இங்கே 200 இருக்கும், கீழே வந்து 100 கீழே இருக்கும். ஆனால் இங்கே 184, இங்கே 250, இங்கே 300 இருக்குது. ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி பயங்கரமான, அதாவது இந்த வாரம் வந்து பயங்கரமான மூவ்மெண்ட் கொடுக்க போகுன்றது ஆப்ஷன் செயின் டேட்டாலேயே சொல்லியாச்சு. அது என்ன காரணம்? யூனியன் பட்ஜெட் தான் காரணம். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹை ப்ரீமியம்ஸில் இருக்குது. ஸோ அதன்படி இங்கே பாருங்கள், எஸ்டர்டே ஹோல்ட் புட் ஆப்ஷன், நவ் இட் இஸ் கேப் டவுன்னு கொடுத்தேன். இன்றைக்கி வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுமே எனக்கு 72,000 ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ புக் பண்ணியாச்சு மார்னிங் 9:17. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம எந்த ட்ரேடும் பண்ணல. ஆனால் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாச்சு, ஆப்ஷன் செயின் டேட்டா இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டுன்னு. இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், கொடுத்துட்டேன். ரேஞ்ச் பவுண்ட்னா மேலே கீழே 2 சைடும் போகும். ஸோ எப்படி வந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்கன்னு. பிகாஸ் காலையில் கேப் டவுன் ஆகிடுச்சா, டவுன்னா கால் கீழே இறங்கிடுச்சா, அப்போ கால் திரும்ப மேலே ஏறுறது தானே அர்த்தம். ஸோ அதன் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இதுதான் அந்த எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியலைன்னா இதான் ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தொட்டுட்டு இந்த சென்டர் பாயிண்டில் தொட்டுட்டு அப்படியே திரும்ப மேலே போயிருக்கா, தெரிஞ்சிருக்கும். சென்செக்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தது. பட் ஃபுல் டார்கெட் வந்து வராது, ஏன்னா ரேஞ்ச் பவுண்டில் கொஞ்சம் தான் போகும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றும். இந்த ஃபுல் டார்கெட்லாம் அச்சீவ் ஆகாது. அதனால தான் அந்த ஆர்ஓஆர் கூட பாதி தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ஆஃப்டர் த மார்க்கெட் பாருங்கள் முடிஞ்சிருக்கான்னு தெரியுதுங்களா? பாருங்கள், ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகாமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிருக்கா. ஸோ கால் சைடில் இருக்குது, இந்த சைடில் வந்து புட் சைடில் இருந்திருக்கு. இன்னொன்று நிஃப்டியும் பாருங்கள், நிஃப்டியும் அதே மாதிரி தான் ரேஞ்சுக்குள்ளே சுற்றிருக்கா. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் இந்த வாரம் ஃபுல்லாகவே பக்காவாக நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது நாட்கள், இது நம்மளோட ப்ரிடிக்ஷன் அன்றைக்கி நடந்தது. என்ன கால் சைட் நான் ப்ரிடிக்ட் கொடுத்துருந்தேன், அன்றைக்கி கால் சைட் போயிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் என்ன ப்ரிடிக்ட் கொடுத்துருந்தேன் அது அப்படியே நடந்திருக்கு. இந்த பிஎன்எல்லை வந்து பார்க்காதீங்க, அது வந்து உங்கள் விருப்பம். நான் எவ்வளோ லாட்டு போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி பிஎன்எல் மாறும். ஸோ இந்த பிஎன்எல் பார்த்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொருத்தரோட மனநிலை தான் இந்த பிஎன்எல் வந்து காட்டும். சரிங்களா? நான் லாட்டு கம்மியாக போட்டால் இங்கே ப்ராஃபிட் கம்மியாக வந்திருக்கும், நான் ரிஸ்க் அதிகமாக எடுத்திருந்தால் இங்கே அதுக்கேற்ற மாதிரி பிஎன்எல் இருந்திருக்கும். உங்களுக்கு தேவை சொன்னபடி நடந்திருக்கான்றதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கனாலே போதும். இந்த பிஎன்எல் வந்து உங்களோட மனநிலையை வந்து பயங்கரமாக தூண்டும், எமோஷனலை ரொம்ப அதிகமாகப்படுத்தும். அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட், இத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்களான்றது தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ சொன்ன மாதிரி போகுதான்றது தான் முக்கியம். ஸோ சொன்ன மாதிரி இங்கே நடந்திருக்கு, அதோட பெருமூச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மேஜராக இங்கே பாருங்கள், இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, கால் சைடு கீழே இருந்தால் புட் சைடு மேலே இருக்கணும், அதான கான்செப்ட்டு. இங்கே பாருங்கள், கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்திருக்கு, புட் சைட்லையும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்திருக்கா. ஸோ அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமான வேல்யூவில் இருக்குன்றது அர்த்தம். இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்னா லெஃப்ட் சைடும் 953 தான், ரைட் சைடும் 953 தான். அப்போது ஏதோ ஒரு ப்ரீமியம் தான் 953க்கு மேலே இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ப்ரீமியம் 953க்கு கீழே தானே இருக்கணும். ஆனால் இங்கே 2 சைடு ப்ரீமியமும் 953க்கு மேலேயே இருந்திருக்கா. அப்போது இங்கே ஏதோ குளறுபடிகள் நடந்திருக்கா. ஸோ இந்த குளறுபடிகள் காரணம் இந்த யூனியன் பட்ஜெட்டு தான். சண்டே யூனியன் பட்ஜெட் இருக்குது அன்னைக்கு. இப்போ இந்த வாரத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ சண்டே நம்ம யூனியன் பட்ஜெட்டில் எப்படி ப்ளே பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, இப்போ சண்டேக்கான சார்ட் இது. 81,900 கால் ஆப்ஷன், 82,900 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதோட பாயிண்ட்ஸ் இது, இல்லாதவங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிஃப்டியோடது 25,250 கால் ஆப்ஷன், 25,450 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ் இது. ஓகே, இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுது பார்ப்போம். இது வந்து சென்செக்ஸோடது.
சென்செக்ஸோடது இப்போ அட் த மணி பாருங்கள் 82,200 இல்லை 82,300. இப்போ லெஃப்ட் சைடில் 770 இருக்குது, ரைட் சைடில் 546 தான் இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக அது இருக்கணும், இல்லை அது கீழே உள்ளதாச்சும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 735, 695 கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ இங்கே அட் த மணி இங்கே ஈக்குவலாக இல்லை, அடுத்த செகண்டில் ஈக்குவலாக இருக்குது. பட் இங்கே ஆப்ஷன் இந்த வால்யூமு இந்த ஓஐலாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே எப்போயுமே வந்து ஒரு 50,000, 60,000, 1 லட்சம்லாம் இருக்கும். ஆனால் இந்த தடவை கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நிஃப்டியும் பாருங்கள், நிஃப்டிலையும் இந்த அட் த மணி ப்ரைஸில் வெறும் 100 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஓடிஎம்மில் வந்து 80 ரூபா 90 ரூபா தான் இருக்கும். ஆனால் அப்படியே டபுள் ட்ரிபிள் தான் ப்ரைஸ் இருக்குது. இந்த சைட்லேயும் இங்கே இருக்கிற ரேஞ்சு தான் இருக்கும், 92, 79, 69 இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் 100 ருபீஸ் ப்ளஸில் இருக்குது. இப்போது மார்க்கெட் முடிஞ்சது 25,320. இப்போ இதோட இந்த மணி பார்த்திங்கன்னா வெறும் 25,300. அப்போ 20 ரூபா அதிகமாக இருக்கணும். 20 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 200 ரூபா இருக்குது, 220 ரூபா இருக்குது. அப்போது இந்த 200 ரூபா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா தான். அப்போ 200 ரூபாய்க்கு அதை கரைக்கிறதுக்கான மூவ்மெண்ட் நடக்குமா, இல்லை இந்த 200 ரூபா கூட்டுறதுக்காக இந்த இண்டெக்ஸ் ஏறுமா? ஸோ இப்படி நீங்கள் யோசித்து தான் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ சண்டே எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தில் நாளைக்கு மார்க்கெட் வந்து 2 சைடுமே போகும். காரணம் என்னென்னா, ப்ரீமியம் 2 சைடுமே தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படினாலும் ஓப்பன் ஆகட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த கால் சைடு, இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து கால் சைடு ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, புட் சைடு அப்படியே இறங்குமா? புட் சைடில் உள்ள ப்ரீமியம் இப்போ இங்கே முடிஞ்சது வந்து 239. இது அப்படியே 100 ரூபா 80 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏறி ஒரு டிகே ஆகி ஒரு 200 ரூபா இந்த மாதிரி முடியும். அதே சமயத்தில் கால் என்ன ஆகும்னா, இந்த 240ன்றது 400 ரூபா வரைக்கும் போயிட்டு, இல்லை 340 வரைக்கும் போயிட்டு, அங்கேருந்து சல்லுன்னு திரும்ப இறங்கி இந்த எஸ்டர்டே க்ளோசிங்கை விட கீழே இருக்கும். புட் சைடும் எஸ்டர்டே க்ளோசிங்கை விட கீழே இருக்கும். என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சைடு ரெட்டும் இன்னொரு சைடு க்ரீனும் இருக்கா, 2 சைடுமே க்ரீன் ஆயிரும். நிறையா ப்ரீமியம் டிகே நடக்கும். கால் எடுத்தவங்களுக்கும் ஆப்பு வரும், புட்டு எடுத்தவங்களுக்கும் ஆப்பு வரும். ஸோ நாளைக்கு வந்து எப்போ ஏறுறோம் எப்போ செல் பண்ணுறோன்ற தடையமே தெரியக்கூடாது. டக்குன்னு என்ட்ரி டக்குன்னு எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க செத்திங்க, உங்கள் பணம் எல்லாம் ஸ்வாகா ஆகிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் கால் சைடு என்ட்ரி பண்ணாலும் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க, புட் சைடு என்ட்ரி பண்ணாலும் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. ரெண்டையுமே ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணாதீங்க. நான் வந்து நேற்றைய ப்ரிடிக்ஷன், அதாவது இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கேன்னா, மார்க்கெட் வந்து ஈவினிங்கில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஆடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள், ஆடியோவில் இப்போ மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்து மட்டும்தான் சொல்லுவேன். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கும்போது எனக்கு வந்து புட் சைடு எப்படியும் 2 சைடும் நாளைக்கு போகுது. ஸோ நான் வந்து ஓப்பனிங்கில் வந்து புட் சைடு வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஆகுன்றதுக்காக சண்டே கேப் டவுன் அண்ட் கேப் அப் ப்ராசஸ் ஆர் நாட் பாசிபிள்னு சொல்லி 3.15 போட்டேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் 3:20 திரும்ப ஒரு ஞானோதயம் வந்துச்சு. கரண்ட் ஸ்டேட்டஸ்னு போட்டு கேப் டவுன் சான்சஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேப் டவுன் புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருந்தது. இங்கே வந்து நிஃப்டி ஆப்ஷன் டேட்டா வந்து போஸ்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், இது வந்து சென்செக்ஸு, நிஃப்டி வந்து ஆப்ஷன் டேட்டா போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் இங்கே டிக் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அது ஏதோ ப்ராப்ளம், டிக் ஆகலை. அதனால் சென்செக்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸின் டேட்டா வந்து நிஃப்டியை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் கேப் டவுன் பாசிபிள் அப்படின்னு போட்டுட்டேன். பட் ஆனால் நான் போடுறதுக்குள்ளே டைம் அவுட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நான் கேப் டவுன் எடுத்துட்டேன். அதான் நான் வந்து போலில் கேட்டிருந்தேன், யார் யார் எடுத்திருக்கீங்க எடுக்கலன்னு. பரவாயில்ல, என் கூட சேர்ந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு. நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அதுவுமே உங்களோட ரிப்ளையே நல்ல ஒரு வரவேற்பு தான். சரி, ஓகே கைஸ். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி எடுக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். ட்ரேட் எடுக்காது உங்கள் விருப்பம், என்னோட விருப்பம். ஆனால் நமக்கு தேவை ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சாலே நம்ம 90% வந்து வின் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே கைஸ். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரலாக மார்க்கெட்டில் ஏன் ஃபெயில் ஆகுறோம், எவ்வளோ ஃபெயில் ஆகுறோம், அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும், எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகணுன்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. செகண்ட் பார்ட்டு, அதாவது பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். அதோட கடைசி கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 3 வீடியோ. இதை பார்க்காதவங்க நம்ம லிங்க்கில் இருக்கும், நம்மளோட வீடியோஸ் அந்த சாப்டரில் இருக்கும். பார்த்து எப்படி வின் பண்ணணுன்றதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நம்மளோட வீக்லி நம்மளோட அப்சர்வேஷன் பிடிச்சிருந்தா அதில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.